இந்த எலுமிச்சம்பழத்திற்கு தேவகனி என்றே பெயர். அது முழுக்க முழுக்க தெய்வீக சக்தி நிரம்பியதாம். அப்படி தெய்வீக சக்தி நிரம்பிய அந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதிலே குங்குமத்தை தடவும் பொழுது அதை குங்குமத்தை தடவி அதில் வச்சுட்டாலே அதில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளுக்கு அது பலியாகவே அமைந்து விடுகிறது. இந்த வாசப்படியில எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதில் குங்குமம் வச்சு ரெண்டு பக்கத்துல ரெண்டு மூடிய வச்சிருப்பா, எலுமிச்சம்பழம் மூடிய. இதற்காகன்னு சொன்னா இந்த வாசல் படியை தாண்டி எதிர்மறை சக்திகள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக. அப்படியே தாண்டி வரும்பொழுது கூட அதை இந்த எலுமிச்சம்பழமானது ஈர்த்து கொள்ளும் என்பதற்காக. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடவி காவு கொடுப்பது ஏன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. காவு கொடுப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பலி அப்படின்னு தானே இருக்கிறது. இந்த பலி என்று வரும் பொழுது இங்கே பார்த்தோம்னா, இந்த தெய்வ வழிபாட்டிலே இந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதிலே குங்குமம் தடவி வைப்பதும் ஒரு பலியாகவே பார்க்கப்படுகிறது. அதுக்கு எப்படி சொல்லுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜம்பீர பலிம் உபஹராமி அப்படின்னு சொல்லுவா. ஜம்பீர பலம் அப்படின்னு சொன்னா எலுமிச்சம்பழத்தை குறிக்கும். அந்த ஜம்பீர பலிம் உபஹராமி அப்படின்னு சொல்லிதான் அந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதை பிழிஞ்சு விடும்போது இந்த மந்திரத்தை சொல்லுவார்கள். இந்த எலுமிச்சம்பழத்திற்கு தேவகனி என்றே பெயர். அது முழுக்க முழுக்க தெய்வீக சக்தி நிரம்பியதாம். அப்படி தெய்வீக சக்தி நிரம்பிய அந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதிலே குங்குமத்தை தடவும் பொழுது அதை குங்குமத்தை தடவி அதில் வச்சுட்டாலே அதில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளுக்கு அது பலியாகவே அமைந்து விடுகிறது. பலின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த எதிர்மறை சக்திகளை அது ஈர்த்து கொள்கிறது. அங்கு வெறும்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கிறதுன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா விரட்டி அடிக்கிறதுங்கிறத விட அது மொத்தத்தையும் அது ஈர்த்து தனக்குள்ளா வச்சுக்கிறது, அது வெளியில விடுறதில்லை, அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறது. அதனால அங்க எதிர்மறை சக்திகளுடைய நடமாட்டம் என்பது தடுக்கப்படுகிறது. அந்த எதிர்மறை சக்திகளுக்குரிய பலியாக, பலின்னு சொன்னா இங்க ஆடு கோழி எல்லாம் பலி கொடுக்கறது இல்லை, அதை விட இந்த எலுமிச்சம்பழத்தினை நறுக்கி அதிலே நம்ம ஒரு குங்குமத்தை தடவி, குங்குமம்ங்கிறது எதுக்காகன்னு சொன்னா ரத்த வர்ணம் என்பது வருவதற்காக. ரத்த வர்ணம் சொன்னா சிகப்பு நிறம், இந்த மனிதனுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நிறம் மாதிரி தானே இருக்குது. அதனால இந்த ரத்த வர்ணம் என்பது அந்த இடத்துல இருப்பதால் அதுவே அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலியாக அமைந்து விடுகிறது. துர்தேவதைகள் என்பது சுற்றி கொண்டேதானே இருக்கும். ஒரு இடம் அப்படின்னு வந்துட்டோம்னா அங்கே எப்படி சுபதேவதைகள் என்பது நிறைந்திருக்கிறதோ, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நிறைந்திருக்கிறதோ, அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கத்தானே செய்யும். இதைத்தானே அறிவியல் சொல்கிறது. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தானே நியூட்டன்ஸ் தேர்ட் லா சொல்றது. அந்த மாதிரி ஒரு இடத்திலே ஒரு தெய்வீக சக்தி என்பது இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த இடத்திலே அதற்கு நேர் எதிரான அசுர சக்திகளும் இருக்கத்தான் செய்யும். அந்த அசுர சக்திகளை சாந்தப்படுத்துவதற்காகவும் அந்த சக்திகள் செயலற்று போவதற்காகவும் அந்த சக்திகளை செயலிழக்க செய்வதற்காகவும் இது போன்ற பலிகள் என்பது கொடுக்கப்படுகிறது. இங்கே பலி என்று வரும் பொழுது அங்கே எதெல்லாம் கொடுக்கலாம் நம்முடைய சாஸ்திரம் சொல்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பூசணிக்காய் பலி என்பது பார்க்கப்படுகிறது. அதற்கு ஈக்குவலாக இந்த பூசணிக்காயோட ஒருபடி மேலாக தேவகனி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதுல நம்ம ஒரு குங்குமத்தை தடவி அதை பலியாக பிழிந்து விட்டாலும் சரி அல்லது அப்படியே வைத்தாலும் சரி, அந்தந்த பூஜைக்கு ஏற்றவாறு ஒரு சில இடங்கள் அதை பிழிஞ்சு விடுவா. நல்ல திருஷ்டி சுத்தி போடும்போது அதை பிழிஞ்சு அந்த பக்கம் தூக்கி போடுவா. அப்படி இல்லை அந்த இடத்துல வச்சுட்டா போறோம், எதுவுமே உள்ள வராம அது பார்த்துக்குங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல அப்படியே கீழே வச்சு விட்டுருவா. நம்ம நிறைய வீட்டு வாசல்ல எல்லாம் பார்க்கலாம் தெரியுமா, இந்த வாசப்படியில எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதுல குங்குமம் வச்சு ரெண்டு பக்கத்துல ரெண்டு மூடிய வச்சிருப்பா, எலுமிச்சம்பழம் மூடிய. இதற்காகன்னு சொன்னா இந்த வாசல் படியை தாண்டி எதிர்மறை சக்திகள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக. அப்படியே தாண்டி வரும்பொழுது கூட அதை இந்த எலுமிச்சம்பழமானது ஈர்த்து கொள்ளும் என்பதற்காக. நம்ம அறிவியல் ரீதியா பார்க்கும்போது எலுமிச்சம்பழம்ங்கிறது ஒரு சிட்ரிக் ஆசிட் நிறைந்தது அப்படின்னு சொல்லுவார். அந்த சிட்ரிக் ஆசிடினுடைய தன்மை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சுத்தப்படுத்துதல் என்பதுதான். அந்த இடத்திலே என்ன அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்கினை சுத்தப்படுத்தியிருந்தானே. ஆக எலுமிச்சம்பழம் என்பது கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை, அதைத்தான் துர்சக்திகள்னு சொல்றோம். கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் ஈர்க்க வல்லது. ஈர்த்தது என்ன பண்ணும்? அதை செயலற்றதாக ஆக்கிவிடும், அதனுடைய செயல்திறனை குறைத்து விடும்.
அசுர சக்திகளினுடைய செயல்திறனை குறைப்பதால் தான் அதற்குரிய பிரீத்தியாக, அதற்குரிய பலியாக, காவுன்னே சொல்லியிருக்கா இல்லையா, அதற்குரிய காவு கொடுப்பதுன்னு சொல்றா இல்லையா, அப்படி அந்த எலுமிச்சம்பழத்தினை அந்த இடத்திலே பலியாக கொடுத்து விடுகிறார்கள். நம்முடைய தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சடங்குகளும் சரி, சம்பிரதாயங்களும் சரி, அதற்கு பின்னால் ஒரு அறிவியல் காரணம் என்பது நிறைந்திருக்கிறது. இதனை புரிந்து கொண்டுதான் ஒரு திருஷ்டி சுத்தி போடும்போது கூட என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி இப்படி 3 சுத்து, இப்படி 3 சுத்து சுத்தி அதுல குங்குமத்தை தடவி இப்படி பிழிஞ்சு போட்டுருவா. இப்படி ஏன் பிழிஞ்சு போடுறான்னு சொன்னா, எதிர்மறை சக்திகள் அனைத்தையுமே ஈர்க்கக்கூடிய திறன் என்பது அந்த ஜம்பீர பலம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தேவகனி என்று சொல்லப்படக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய தாத்பரியம். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.